சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Blessed are ye when men shall revile you and persecute you, and shall say all manner of evil against you falsely for my sake. Matthew 5:11. నా నిమిత్తము జనులు మిమ్మును నిందించి హింసించి మీ మీద అబద్ధముగా చెడు మాటలెల్లా పలుకున్నప్పుడు మీరు ధన్యులు. మత్తయి సువార్త 5వ అధ్యాయం 11వ వాక్యం. எண்ணின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மத்தேயு 5:11. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக நீங்கள் ஊழியக்காரர்களாய் நியமிக்கப்பட்டு இருப்பீர்களானால் நிச்சயம் நிந்தனைகள் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது ஆதியின் அப்போஸ்தலர்கள் நாட்களிலிருந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய காரியம், நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஸ்தேவான் என்ற பக்தனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அநேக அப்போஸ்தலருக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனாலும் அவர்களை எல்லோரும் பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை தேவ நிமித்தமாக இந்த காரியம் உங்களுக்கு நேரிடுமானால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.